ஈஸ்டர் திருநாளையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு. திருச்சி உறையூர் பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தி குழந்தை உட்பட 4 பேர் பலி. புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் குற்றப்பத்திரிகையில் யார் பெயரை சேர்த்தாலும் காங்கிரஸ் பயப்படாது என மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகிய நிலைப்பாட்டில் இருந்து மாறமாட்டேன் என துரை வைகோ திட்டவட்டம். கோவில்பட்டியில் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை மாநகர காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நடைபெற்ற மிதிவண்டி ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2832 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தாயனூரில் ஆடு மேய்க்க சென்ற பழனிசாமி என்ற முதியவர் காட்டு யானை தாக்கி உயிரிழப்பு. ஹமாஸ் அழிக்கப்பட்டு அனைத்து பிணை கைதிகளும் விடுவிக்கப்படும் வரை காசாவில் போர் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உறுதி. IPL தொடரில் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணியை எதிர்கொள்கிறது சென்னை அணி.